வெல்கம் பேக் டு வீடியோ. சொன்னால் போகிறோம் நான் மைக்கானில் தான் இருக்கேன். எஸ் கரெக்டாக போட்டுருக்குள்ள. ஓகே, ஆக்சுவலாக கொஞ்சம் ஏர்லியாக தான் வந்திருக்கேன். ஏன்னா அமரன் ரிலீஸ் டேட்டும் வருது, தங்கலான் சாங் ரெண்டுமே டிலே ஆகக்கூடாது. ஸோ ஒரு 7:28க்கெல்லாம் வீடியோ ஆரம்பிச்சு 7:30க்கு அப்டேட் வந்தானே இதை பற்றி டக்குன்னு பேசிட்டு நம்ம சாரிங்க அது தம்ப்நெயில் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருந்தாங்க, அப்படி வந்துச்சு. பற்றி பேசிட்டு நம்ம போயிட்டு என்னது தங்கலான் பாட்டு ரியாக்ட் பண்ண அப்படிங்கிறத தான் அவசரமாக வந்தேன். ஓகே, நான் இன்னும் 1 மினிட் இருக்குது. ஆர்கேவை வந்து வச்சுப்போம். டக்குன்னு தீபாவளி ரிலீஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஒரு ட்ராக்கரு. தீபாவளி தெரில, டூ லேட் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. பட் பரவாயில்ல, எப்போ வந்தாலும் படமாக தான் போகிறோம், அது வேறு கதை. பட் சூனர், விரைவில் அப்படின்ற இதெல்லாம் டேக்லைன்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஏதோ ப்ரீபோன் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. பட் தெரில எந்த அளவுக்கு அது உண்மையான எனக்கு தெரியாது. அது என்னோடய ப்ரெடிக்ஷனாக நான் சொல்கிறேன். எனக்கு இன்சைட் இன்ஃபர்மேஷன்லாம் தெரியாது சத்தியமாக. ஸோ ஹோப்ஃபுல்லி எனக்கு ப்ரீபோன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். தீபாவளினா அவங்க செப்டம்பர் 27 வச்சுருந்தாங்க. செப்டம்பர் 27 தாண்டி தசரா தாண்டி தீபாவளி எப்போ ஏதோ அக்டோபர் 20. சரி, டைம் ஆயிடுச்சு. ஓகே, லெட்ஸ் ரீஃப்ரெஷ். ஏதாவது வீடியோ விடுவாங்களா? ஏஃபோன் ரெடியாக தான் இருக்குது. இல்லை, போஸ்ட்டு அக்டோபர் 3. ஓகே, தீபாவளி எப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, செம்ம போஸ்டர். ஓகே, ஃபாண்ட்டில் கூட லைட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க பயங்கரமாக. செம்ம போஸ்டர். ஆக்சுவலாக இவர் யார், கோபி பிரசன்னாவா தானே? கோபி பிரசன்னாவை வந்து டேக் பண்ணியிருந்தாங்க. ஐயோ கோபி பிரசன்னாவா அப்படின்னு நிறைய பேர் போட்டு நான் பார்த்தேன். பட் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் பயங்கரமான போஸ்டர், செம்ம போஸ்டர். மைக்கில் ஆனில் தானே இருக்குது, கரெக்டாக ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே, எதுக்கும் ஏன்னா அவன் சும்மா வந்து வச்சுனா அதான் கரெக்டாக ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டேன். செம போஸ்டரு. ஒரு எஸ்கே படத்துக்கு இது வந்து ரொம்ப புதுசாக இருக்குது, ரத்தம் பார்க்குறதுக்கே புதுசாக இருக்குது. அண்ட் அந்த ஃபிசிக் என்னை சத்தியமாக சாவடிக்குது. அந்த மனுஷன் போட்ட எஃபர்ட்டு ரியலி திஸ் ஃபிலிம் ஷுட் பே ஆஃப். அண்ட் RK5 படம், ஸோ குவாலிட்டி ப்ராடக்ட் கேரண்டீட். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வருஷம் அமரன் தீபாவளியாக இருக்கணும். இது 2வது எஸ்கே ரிலீஸ், தீபாவளி ரிலீஸ். ஃபஸ்ட்டு ரிலீஸ் வந்து ஏதோ சத்தம் கேட்குது, அதான் திரும்பி பார்த்தேன். ஓகே, என்னென்னா செகண்ட் தீபாவளி ரிலீஸ் ஃபார் எஸ்கே ஆஃப்டர் பிரின்ஸ். ஸோ போனாடி பிரின்ஸ் வந்து சர்தாரோட வந்துச்சு, சரியாக போகல. சர்தாரோட வந்ததுனால சரியாக போகலன்னா படமாகவே அது கொஞ்சம் ட்ராபேக்ஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ அதனால் சரியாக போகல. திஸ் டைம் இட்ஸ் கோன் பி அ அமரன் தீபாவளி அப்படின்றத நான் ரொம்ப பயங்கரமாக எதிர்பார்க்குறேன். நான் இப்போ வரையும் வந்தது எல்லாமே வெரி ப்ராமிசிங். ரொம்ப குறைவான கண்டென்ட்டாக இருந்தாலும், இப்போ வரையும் வந்தது ரொம்ப குறைவான கண்டென்ட்டாக இருந்தாலும் பட் வெரி இம்பேக்ட்ஃபுல் கண்டென்ட். நம்ம மண்டையில் நல்லா பதிச்சுட்டாங்க. ஓகே, இது அக்மார்க்கு எஸ்கேப் பண்ணால டோட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக அமையணும் எஸ்கேக்கு. அண்ட் நாட் ஓன்லி ஆஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் எல்லாம் தள்ளி வச்சு இது ஒரு பயோபிக், இது ஒரு மேஜர் பற்றின ஒரு பயோபிக் அப்படின்றப்ப ஹவு ட்ரூத்ஃபுல் இட்ஸ் கோன் பி. இட்ஸ் ஆப்வியஸ்லி இட்ஸ் கோன் பி ட்ரூத்ஃபுல். ஏன்னா அவங்க அந்த மேஜரோட ஒய்ஃப் கிட்ட இருந்தால் கதையை வந்து அவங்க கேட்டு வாங்கி அவங்க ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ யா, லெட்ஸ் சி எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி படமாக இருக்க போகுது. இன்னும் இது பார்த்தோன்னே எனக்கு அந்த கிளிம்ஸ் மண்டையிலே நிற்கிது. ஏன்னா எஸ்கே நம்ம பார்த்ததே இல்லையா, சர்ப்ரைசிங், வெரி சர்ப்ரைஸ் டு சி தட். ஆச்சு நான் ஒரு பக்கா கமர்ஷியல், ஒரு துப்பாக்கி மாதிரி ஒரு படம் எதிர்பார்த்தேன், பக்கா கமர்ஷியலான ஒரு படம், அந்த மாதிரி தான் மிலிட்ரி படமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். பட் வாட் ஐ சா வித் அமரன் கிளிம்ஸ் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அண்ட் அந்த இம்பேக்ட்டு ஒரு 2-3 நாளுக்கு இருந்துச்சு பயங்கரமாக, சத்தியமாக வேறு லெவல். ஸோ தீபாவளி ரிலீஸ்னால் லேட்டாக வருதுன்னு தான் வருத்தமாக இருக்கே தவிர, பட் தீபாவளிக்கு வருது ஒரு சந்தோஷம் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி போச்சு. தே லிவ்ட் அ மேன் ஹூ நெவர் ஃபைண்ட் டு பி எ ஹீரோ. ஃபெயிண்ட்னா எனக்கு மீனிங் தெரிலங்க, சாரிங்க, ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். ஹூ பிரிட்டெண்ட், ஓ நைஸ் வேர்ட்ஸ். ஓகே, தே லிவ்ட் அ மேன் ஹூ நெவர் பிரிட்டெண்டட் டு பி எ ஹீரோ தான் ஃபெயிண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஜிவி மியூசிக் வேறு. ஐம் ரியலி வெயிட்டிங், செம்ம வெயிட்டிங் இந்த படத்துக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி கொஞ்சம். ஸோ இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த தங்கலான வீடியோவில் பார்ப்போம், அங்கேயே ஜிவி சம்பவம் தான் பார்ப்போம். ஸோ 3-2-1 தான் இந்த வீடியோவில் தான். வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. அண்ட் நான் மீட்டப் பற்றி சொல்லியிருந்தேன், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்திருக்கோம், அதையும் தயவுசெய்து பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமில் போய் அந்த போலுக்கு ஓட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.
யாரெல்லாம் மீட்டப் வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் ஓட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஸோ யா இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். தாங்களாம்ல பார்ப்போம்.